ஓகே ஜி, ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கறது ஒரு கிளாரிட்டி நீங்க கொடுத்தீங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்முடைய எதிரி அப்படிங்கிறது ரெண்டாவது நீங்க கிளாரிட்டி கொடுத்தீங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம எல்லாமே ஆப்ஜெக்ட், நம்மளுடைய சுயத்தை தவிர எல்லாமே ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு செய்யும் பொழுது, எல்லாமே எதிரின்னு முடிவு செய்யும் பொழுது எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் வந்து எதற்காக இத்தனை உயிரினங்களையும் இத்தனை வகைகளையும், இப்போ அறிவியல் என்ன சொல்றாங்கன்னா 85 லட்சம் வகையான உயிரினங்கள் பூமியிலேயே இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக இத்தனை படைப்புகள் இருக்கு, எதற்காக இத்தனை பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வருது இல்லையா? எல்லாமே எதிரி அப்படின்னு பாக்கணும்னா எதற்காக இது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதற்கு ஒரு விளக்கம் கொடுங்க ஜி. அருமையான கேள்விங்க. அதாவது இந்த வாய்ப்பே ஒரு தற்செயலான ஒரு வாய்ப்பு. மனித பிறவிங்கிற வாய்ப்பே தற்செயலான ஒரு வாய்ப்பு. கரெக்ட். ஓகே ஓகே. மனிதன் தன்னை தேடுற பயணத்துல அவனுக்கு உதவி செய்வதற்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், மனிதன் டிஃபால்ட்டா தன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கான். டிஃபால்ட்டா அவனுக்கு தெரியாது, அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த சுயசுதனத்தில் வரும்பொழுதுதான் தெரியும், அடடா இதெல்லாம் நமக்காக தான். இந்த டிஃபால்ட்டா ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அந்த ப்ரோக்ராமே நம்மளை தேடுறதுக்கு தான் அப்படிங்கறது அப்ப உணர்வான். ஒரு பீரியட்ல ஒரு வழிகாட்டுதலோ அல்லது அவனுக்குள்ள தாங்க முடியாத வேதனைகள், வழிகளையும் தோல்விகளையும் சந்திக்கும் பொழுதுதான் உணர்வான். அவனுக்கு ஒரு கிளாரிட்டி நிச்சயம் கிடைக்கும். அவன் தேடனான வழிகாட்டியோடயே கிடைக்கும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அப்ப கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, தன்னை தேடுற பயணத்துக்கு மனிதனுக்கு உதவி செய்வதற்கு தான் இத்தனை கண்டெய்னர்ஸ், இத்தனை பரிணாமங்கள், இத்தனை உயிர்கள், இத்தனை உயிரற்ற பொருட்கள், இத்தனை ஜீவராசிகள் எல்லாம் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு. எப்படி எப்படி? ஆமா, எப்படி? ஏன்னா அதெல்லாம் எதிரி அப்படிங்கிறது முன்னாடி சொன்னீங்க. இப்போ அப்படியே வந்து எப்படி அப்படின்னா, ஒருத்தரோட கைரேகை இன்னொருத்தரோட மேட்ச் ஆகாது. கரெக்ட் கரெக்ட். என்னங்க இது ஒரு லாஜிக். பிரபஞ்சம் என்னங்க செய்ய நினைக்குது? இது எப்படிங்க சாத்தியம்? ஒருத்தரோட கைரேகை இன்னொருத்தரோட கைரேகையோட மேட்சே ஆகாத அளவுக்கு ஒரு கிரியேஷன் நடந்துகிட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு செகண்டுமே ஒரு கிரியேஷன் பகத்தர் சொல்றாரு. இப்ப ஒரு செகண்ட சந்திச்சா அது ஒரு கிரியேஷனுங்க, அது புதுசுங்க. அங்க பிறக்கிறதெல்லாம் புதுசுங்க, அது தெரியாதுங்க. இது இப்படித்தான் இது கட்டமைக்கவே முடியாதுங்க. ஏன்னா இந்த செகண்ட் எனக்கு என்ன அட்மாஸ்பியர் கிடைச்சதோ, இந்த அட்மாஸ்பியர் அடுத்த செகண்ட் வேறங்க. வேறங்கிறப்ப இந்த சீதோஷ்ண நிலையும், இந்த தட்பவெட்ப நிலையும், இந்த கட்டமைப்பும் இது எல்லாம் நொடிக்கு நொடி ஃப்ரெஷ்ஷுங்க. ஃப்ரெஷ். அப்ப ஒரு குழந்தை இங்க பிறந்தா அது இங்க ஃப்ரெஷ்ஷுங்க, பக்கத்துல பிறந்தா பக்கத்துல ஃப்ரெஷ்ஷுங்க, ஒட்டி பிறந்தா ஒட்டி ஃப்ரெஷ்ஷுங்க. அது புது ஃப்ரெஷ்ஷுங்க. அப்ப ரெண்டு உயிரணுக்கள் போகுதுன்னா, ரெண்டு உயிரணுக்களும் ரெண்டு ஃப்ரெஷ்ஷை கொண்டுட்டு போகுதுங்க. ரெண்டு ஃப்ரெஷ்ஷுங்க, ஒரே ஃப்ரெஷ். இது ஒரு ஃப்ரெஷ்ஷை சந்திக்குது. ஏன்னா இது கோணம் வேற, இது ஒரு ஃப்ரெஷ், இது ஒரு டைமென்ஷன் வேற, இதோட உணவு பழக்கம் வேற, இதுல இருக்கிற நியூட்ரியன்ட் கண்டென்ட் வேற, இதுல இருக்கிற டிஎன்ஏவோட அந்த கோயின்சென்ட், அந்த பாண்டு வேற. அப்படிங்கிறப்ப நுணுக்கமா பார்த்தா பிரபஞ்சம் புதுசதான் உருவாக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கடமும் புதுசதான் உருவாக்கிட்டு இருக்கு. அதனாலதான் யாருக்கும் ஒருத்தர் போல ஒருத்தர் கண்டெய்னர் இருக்கிறது இல்லை. இது ஏன்? இத அடையாளப்படுத்தணும்ல பிரதர். உனக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் வேணும்ல. இது மரம், இது மலைன்னா இப்படி இருக்கும், மரம்னா இப்படி இருக்கும், இந்த மரத்துல இந்த பழம்னா இப்படி இருக்கும், இந்த பழத்துல இருக்கிற கண்டென்ட், இந்த கண்டென்ட்ல இப்படி இருக்கும், இந்த கண்டென்ட் உனக்கு நல்லதா இருந்தா இப்படி இருக்கும், கெட்டதா இருந்தா இப்படி இருக்கும் சொல்றதுக்கு யாருங்க? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்து சொல்லி கொடுப்பானா என்ன? கண்டெய்னர்ஸ் உனக்கு உதவி செய்வதற்கு, டிஃபரெண்டான கண்டெய்னர்ஸ் எல்லாமே உனக்கு உதவி செய்வதற்கு. இன்னும் ஆழமா உள்ள போனா இதையும் நீ கடந்து வந்திருக்கிறாங்கிறது பின்னாடி புரிஞ்சுக்குவேன். அது அடுத்த சப்ஜெக்ட். அல்டிமேட் கம்ப்ளீட்னஸ் உங்களுக்கு வருங்க. அதாவது இதையும் கடந்துதான் வந்திருக்கங்கிறது அடுத்த சப்ஜெக்ட். பட் அவங்க சொல்றது என்னன்னா,
உனக்கு ஈஸியா ஒரு ஃபைல் வேணும், ஐடென்டிபிகேஷன் வேணும், உடனுக்குடனே அது அவங்களுக்கு ஒரு தகவலை சொல்லணும். தகவலை சொல்லி யாருக்கு எதுக்கு இந்த தகவல்? எப்பா உனக்கு ஒரு டாஸ்க் இருக்குல்ல, டிஃபால்ட்டா உன்னை தேடுறல, அந்த டிஃபால்ட்டா தேடும் பொழுது நல்லது இது, கெட்டது இது, சாப்பாடு இது, விஷம் இது, மேடு இது, பல்ல இது, இது துன்ப இது, இன்ப இது, இதெல்லாம் எப்படி ஒரு டெபினேஷன் வேணும்ல, ஒரு ஐடென்டிபிகேஷன் வேணும்ல, ஒரு கண்டெய்னர் உனக்கு எளிமைப்படுத்துறதுக்கு, பயணத்தை எளிமைப்படுத்துவதற்கு இதெல்லாம் படைச்ச கண்டெய்னர் ஒரு சூட்சமத்தை வச்சிருக்குது. இதுக்கெல்லாம் மூல விதை என்ன தெரியுமா? ஜீரோ அப்படிங்குது. அதுக்கு விதை ஜீரோங்குது. என்னங்க ஜீரோல இருந்து இவ்வளவா? எஸ், யூ ஆர் ஆல்சோ ஜீரோ. அதுவும் ஜீரோ. எஸ் இஸ் ஈக்குவல் டு ஓங்கிறத உள்ள வச்சுட்டு, எஸ் இஸ் ஈக்குவல் டு ஓங்கிறத உள்ள வச்சுட்டு நீ கன்ஃபியூஸ் ஆயிராத. ரெண்டும் சேம்னு கன்ஃபியூஸ் ஆகி எதை எடுத்துக்கிறது எதை எடுத்துக்காதுக்கிறது நீ ஒன்னும் ஃபங்க் ஆயிராத. உனக்கு பாரு மேல ஒரு கண்டெய்னர் போடுற பாரு. ஏன்னா நீ தேடும் பொழுது உனக்கு வேணும்ல, உனக்கு ஒரு விஷயம் வேணும், ஒரு டேட்டா கலெக்ஷன்ஸ் வேணும்ல, ஒரு டிஃபரன்ஷியேட் வேணும்ல, ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்ல. இதுதான் பிரதர் அதோட நோக்கம். அப்ப என்ன நடக்குது? அடாடா, விதவிதமான கண்டெய்னர் மூலம் விதவிதமான ஐடென்டிபிகேஷனும் விதவிதமான பண்புகளும் உள்ள இருக்குது. கேரக்டர்ஸ் உள்ள அந்த கேரக்டர்ஸ் நம்ம அப்சர்வ் பண்றது மூலம் பயணத்துக்கு எளிமைப்படுத்திக்கலாமே தவிர பயணத்துக்கு அதுல டம்ப் ஆகக்கூடாது. அந்த கண்டெய்னர்ல டம்ப் ஆயிடாத, அந்த கண்டெய்னர் அழுவாத. கண்டெய்னருக்குள்ளே ஓங்கிட்ட இருக்கிறதா அதுக்குள்ளேயே இருக்குது. கரெக்ட். கண்டெய்னர் எடுத்துட்டு 2 கண்டெய்னர் உருவி பார்த்துட்டா 2 பேரும் ஒன்னாயிருவீங்க. பட் உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் இந்த கண்டெய்னர். இப்ப பகுத்தருங்கிறவர் ஒரு கண்டெய்னர், முத்துக்குமார் பிரதர்ங்கிற ஒரு கண்டெய்னர். 2 கண்டெய்னருக்குள்ளேயும் ஒண்ணுமே கிடையாது. ஆனா பகுத்தர் இந்த அனுபவங்களை சுமந்துக்கிட்டு அவர் என்ன பகுத்து உணர்ந்தாரோ அந்த விஷயங்களை அழகா டிஸ்பியூட் பண்ணிட்டு இருக்காரு. காரணம் என்ன? அவரோட அனுபவம் அப்படி கொடுத்திருக்குது பிரபஞ்சத்தின் மூலம். இது உனக்கு இந்த கண்டெய்னர் இந்த வகையில உனக்கு பயன்படும். அவரோட உருவத்தை பாரு, அந்த உருவத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு அடையாளத்தை வச்சுக்க. ஓ, பகுத்து உணர்ந்தவர் பா இவரு அப்படின்னு ஒரு ஃபைல போடு. தேவைப்பட்ட பகுத்து உணர்வுனா இவரை போய் பாரு. பகுத்து உணர தேவை இல்லையா, இன்னொருத்தர் போய் பாரு. இவ்வளவுதான். கரெக்ட். ஓகே. அப்ப நம்மளை கண்டுபிடிக்கிற இந்த பயணத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இத்தனை கிரியேச்சர்ஸும் உருவாயிருக்கு அப்படின்னு இன்னமும் போயிட்டு இருக்கு. ஆமா, போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் போயிட்டு இருக்கு. இத்தனை 4 லட்சம் வருடங்களா வந்திருக்கு. இனி எத்தனை லட்சம் கோடி வருடமா அப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல. சோ அது எல்லாத்தினுடைய நோக்கமும் நீங்க சொல்ற இந்த பயணத்தை எளிமைப்படுத்துவதற்கு தான் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. நிச்சயமா உனக்கு உதவுவதற்கு. எஸ், உனக்கு உதவுவதற்கு. ஓகே.